ஸோ நீங்க கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் கிச்சன் கிளட்டரா ஃபீல் ஆகுதுன்னா இந்த 4 மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், பாத்திரம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்கிறது. ஸோ நீங்க பாத்திரம் வந்து இந்த மாதிரி ட்ராயர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நிறைய பாத்திரம் அப்படியே அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா ஒன்னொன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு டைமும் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ நீங்க காலையில சீக்கிரம் கிளம்பும் போது ஒரு பாத்திரத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்னு எடுத்துட்டு இன்னொன்னு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். அண்ட் உங்களுக்கு இரிட்டேஷனும் வரும் அந்த மாதிரி ரஷ் ஆன டைம்ல. ஸோ அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்பவுமே அடுக்கி வைக்காதீங்க. மிஸ்டேக் 2, ஸோ நீங்க ஒரே கேட்டகரி லைக் இப்போ வடச்சட்டின்னு இருக்குன்னா வடச்சட்டி எல்லாம் ஒரே ட்ராயர்ல வைக்கணும். லைக் ஒரு ட்ராயர்ல ஒரு வடச்சட்டி, இன்னொரு ட்ராயர்ல இன்னொரு வடச்சட்டின்னு வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு எங்க இருக்குன்னு தேடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ எல்லா வடச்சட்டியும் ஒரே ட்ராயர்ல வைங்க. தேர்ட் மிஸ்டேக், ப்ரொவிஷன் வாங்கணும்னா அது அதோட பிளேஸ்ல அதோட டப்பால போட்டு வைக்காம அப்படியே கவரோட வைக்கிறது. கவர் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ரோல வச்சீங்கன்னா அது ரொம்ப கிளட்டரா ரொம்ப மெஸ்ஸியா ஃபீல் ஆகும். ஆர்கனைஸ் பண்ண மாதிரியே இருக்காது. அதனால நீங்க எப்பெல்லாம் ப்ரொவிஷன் வாங்குறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த டப்பால அதோட பிளேஸ்ல வச்சிடுங்க. ஃபோர்த் மிஸ்டேக், ஒரே சைஸ் பாட்டில முன்னாடி பின்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்றதே தெரியாது. ஸோ எப்பயுமே அடுக்கி வைக்கும் போது முன்னாடி ரோல சின்ன சைஸ் பாட்டில் வச்சிங்கன்னா பின்னாடி ரோல மீடியம் இல்ல பெரிய சைஸ் பாட்டில் வைங்க. சின்ன சைஸ் பாட்டிலே ரெண்டு தடவை பின்னாடி அடுக்கி வைக்காதீங்க. அப்படி வச்சா அது வேஸ்ட் தான். ஸோ நம்ம ஆர்கனைஸ் எல்லாம் பண்றதே ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்கு தான். ஸோ இந்த 4 மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே கிச்சன் கொஞ்சம் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும், ஆர்கனைஸும் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க எந்தெந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.